தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். நிதிநிலை அறிக்கையில நல்லா செஞ்சிருக்கோம். இதெல்லாம் ஒன்றிய அரசு நம்மை தடுத்து நிறுத்த பார்க்கிறது, நிதியை கொடுக்காம ஏமாற்ற பார்க்கிறது. அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம் வந்திருக்கிற தாய்மார்களே, நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கும் போறாங்க, வெளி மாநிலங்களுக்கும் போறாங்க. அந்த மாதிரி போறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மொழி தெரிஞ்சிருக்கணும்? ஆங்கிலம். நமக்கு வீட்டில் தாய்மொழி தமிழ், வெளிநாடுகளிலே மக்களோடு பழகுவதற்கு ஆங்கிலம். இந்த இருமொழி கொள்கை, அதுதான் 2 மொழி இருந்தால் போதும். இந்த 2 மொழி படிக்கணும். அது அண்ணா, பேரறிஞர் அண்ணா இருக்கிற பொழுதுதான் இந்த இருமொழி கொள்கையை சட்டமாக்கினார். அந்த இருமொழி கொள்கையை சட்டமாக்கினார் என்று சொன்னால் அவர் ஒரு உதாரணம் சொன்னார். ஏன் 2 மொழி? அப்பயே என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்திய திணிக்க பார்த்தோம். 1937 இந்திய கொண்டாந்து இந்தி படித்து அதில் பாஸ் பண்ணாதான் நீங்கள் மேலே போகலாம். எத்தனை பேர் இந்தி படித்து பாஸ் பண்ணுவோம்? 37. அதை எதிர்த்தவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் எல்லாம் ஏற்றார். அந்த 37 வருகிற பொழுது 37, 38 தலைவர் கலைஞருக்கு 14 வயசு. பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தார் திருவாரூரில். அப்போதான் அவர் மாணவர்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு போர்க்குரலை எழுப்பினார். நீ ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இது அல்லவே என்று சொல்லி 1938 அந்த இந்திய மொழியை கட்டாயமாக திணிக்கப்படுவதை எதிர்த்தவர். அப்பதான் தாளமுத்து, நடராஜன் என்ற இருவரும் சிறையிலேயே உயிர் நீத்தார். அது சரின்னு அப்ப கொஞ்சம் நான் பண்ணிக்கிட்டாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் அதில் பாஸ் பண்ணாதான் அடுத்த வகுப்புக்கு போகலாம். அதை எதிர்த்து போராட்டம் நடந்தது. இந்தி திணிக்காதே, வேண்டுகிறோம் படிக்கிட்டோம். எங்களுக்கு ஒன்றும் இந்தி மேலே சண்டை கிடையாது, யார் வேணுமோ படிக்கிட்டோம். ஆனால் இந்திய திணிச்சு இதில் படித்து நீ பாஸ் பண்ணாதான்னு சொன்னால் என்ன ஆகும்? இந்த இங்கிலீஷும் தமிழையும் படிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா? ரொம்ப பேர் ஏன் படிக்கிறதா? அந்த இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டே ரொம்ப பேர் படிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் மும்மொழி இந்தியும் நீங்கள் கட்டாயம் படித்தால்தான் அப்படின்றான். என்னத்துக்கு இந்தி? அதுக்குதான் அண்ணா அப்பயே ஒரு உதாரணம் சொன்னார். அதுவும் மங்களம்பேட்டை கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கிற இடம். படிக்கிற மாணவ மாணவிகள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். எல்லாம் அதுக்காக தான் இருமொழி கொள்கை. 2 மொழி போதும். நாம் தாய்மொழி ஆங்கிலம், அதை நம்ம சொல்றோம். இப்ப என்ன பண்றான் ஒன்றிய அரசு? நீ இந்தி படிச்சாதான் உனக்கு வேலை, இந்தி கட்டாயம் படிக்கணும். அதுல புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டாந்து கொடுத்தான். அதுல என்ன சொல்றான்னு தெரியுமா? இப்போ ரொம்ப பேர் அந்த காலத்தில் எஸ்எல்சி படித்தவர் இருப்பார். அப்போ இஎஸ்எல்சின்னு இருந்தது, 8ஆம் வகுப்புக்கு இஎஸ்எல்சி. அதில் பொதுத் தேர்வு எழுதணும். அந்த பொதுத் தேர்வு எழுதுனா அதுலேயே பாதி பேர், 3/4 பேர் ஃபெயில் ஆகிட்டு வீட்டோட நின்றுவாங்க. அதுக்கு மேலே படிக்க மாட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறான் அந்த புதிய கல்விக் கொள்கையில்? 3வது, 5வது, 8வது எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டு அளவில் பொதுத் தேர்வு எழுதணுமா? என்ன அவங்க எழுதணும்? 3/4 பேர் 3வதுலேயே வீட்டுக்கு வந்துடுவான், 5வதுலேயே வீட்டுக்கு வந்துடுவான், 8வது தாண்டியே படிக்க மாட்டான். ஏன்னா 3வது 5வது சுமாராக படிக்கிறோம்னா மேல் படிப்பு போனால் பிரமாதமாக படிக்கிறாங்க. அது வளர்ச்சி. ஆனால் இதை சொல்கிறது தான் புதிய கொள்கை. அதனால தான் அது வேண்டாங்கிறோம். 3 மொழியை படிக்கணும், ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும், 3வது 5வது 8வது பொதுத் தேர்வு எழுதணும். அரசு கலைக்கல்லூரிகளில் சேர்ந்தா கூட பிஏ பிஎஸ்சிக்கு கூட நுழைவுத் தேர்வு நீங்கள் எழுதணும். பிஏ பிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்க? +2ல் எவ்வளோ மார்க் வாங்குறாங்கன்னு பார்த்து அந்த அடிப்படையில் தான் நம்ம பிஏ பிஎஸ்சியில் சேர்க்கணும். இவன் என்ன சொல்கிறான்? அரசு கலைக்கல்லூரியாக இருந்தாலும் எந்த கல்லூரியாக இருந்தாலும் பிஏ பிஎஸ்சிக்கும் நுழைவுத் தேர்வு எழுதி தான் போகும். நீட்டுன்னு ஒன்று கொண்டாந்துக்கிறான் இல்லையா? நீட்டுறான் இல்லையா? அந்த மாதிரி கொண்டாங்க. அதெல்லாம் வேண்டாங்கிறது தான் நம்முடைய கொள்கை. ஆகவே இந்த மும்மொழி கொள்கை திணிப்பதை விட்டு இருமொழி கொள்கையை நீங்கள்
தமிழ்நாட்டிலே நிலைத்திருக்க செய்ய வேண்டும். பள்ளிக்கூடத்தில் கிளாஸ்ல 3 மொழி நீ படிச்சாதான் அடுத்து போகலாம் எப்படின்றது தவறு என்று சொல்வதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய நோக்கம். அவன் என்ன பண்றான், அந்த 3 மொழி படிக்காதனால நமக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கூட நிறுத்திட்டான். அப்பதான் முதலமைச்சர் சொன்னாரு, நீ கல்வியை நிறுத்தினாலும் பரவாயில்லடா, இங்க நம்ம கணேசன் நடத்தின இந்த கூட்டத்தில் தான் சொன்னார், நீ 2000 கோடி கொடுக்கறது நிறுத்த மட்டும் இல்லை, 10,000 கோடியே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் நாங்கள் இருமொழிக்குள்ளே விட்டு தர மாட்டோம் என்று சொன்னவர் தளபதி. அந்த அடிப்படையில் தான் எல்லா மாநிலத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, உத்தரப்பிரதேசத்தில் 80ன்னு, அங்கேயும் 80 தான் இருக்குன்னு சொல்லு, அதான ரைட்டு. எங்களுக்கு 39ன்னா அங்கேயும் 80 தானே இருக்கணும். ஆனால் அவனுக்கு மட்டும் 140 ஆயிடுமா, நமக்கு மட்டும் 39 தான் இருக்குமா? இது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களாமா? ரொம்ப பேர் சொல்றான், இவன் என்னென்னமோ சொல்றான். அதுவும் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்துக்கிறான் பாருங்க, தமிழ் மொழியும் தெரியாது, தமிழ்நாட்டை பற்றியும் தெரியாது. அவர் இப்ப பெரிய ரீல்லாம் விட்டுருக்கார். அதனாலதான் நாம சொல்றோம், மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்காத. இப்ப மொத்தம் 543 தொகுதி இருக்கு. அந்த 543 தொகுதியில 39 தொகுதி தமிழ்நாட்டில் இருந்து இருக்கு. அந்த 543ல 39ங்கிறது எத்தனை சதவிகிதம்? கூட்டாட்சி, எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்து நடத்துகிற ஒரு ஆட்சி. என்ன சொல்றான் வந்துக்கிறவன், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, இப்படிலாம் பேசுங்க. நாங்கள் இப்போ நானும் கணேஷ் எல்லாம் வரும்போது பெண்கள் வளர வேண்டும், பெண்கள் வளர்ந்தால் தான் குடும்பம் வளரும். இதேதான் நாங்கள் ஓட்டுக்காக கேட்கல, ஓட்டுக்காக போட்ட நிதிநிலை அறிக்கை அல்ல, எல்லோருக்கும் எல்லாம். அதான் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய அடிப்படை தத்துவம். முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருப்பது எல்லோருக்கும் எல்லாம்.